ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஆடி மாசம் ஆரம்பிக்கிறதே அமாவாசை தினத்தோட ஆரம்பிக்கிறதுனால, என்னோட வீட்டு வேலை பயங்கர விறுவிறுப்பா இன்னைக்கு போச்சு. காலையில எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட்டு வேலையே வந்து மாக்கோலம் போடுறதுக்கு பச்சரிசிய ஊற வைக்கிறது தான். ஈவினிங் இத வந்து அரைச்சு மாக்கோலம் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும்ங்கிறதுக்காக வந்து பச்சரிசிய வந்து ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து மத்த வேலைகள்லாம் முடிச்சு டிஃபனும் செஞ்சு, பருப்பு சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிஷின்ல துணி போட்டிருந்தேன். அதையும் வந்து இங்க காய போட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் மிஷின்ல எல்லா துணியும் போட மாட்டேன். சாரீஸ், யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து கையில தான் அலசுவேன். சில ஈஸியா வாஷபிள்ஸ் மட்டும் தான் வந்து மிஷின்ல போடுவேன். ஸோ அதையும் வந்து காய போட்டு இது முடிக்கவே 11 மணி ஆனதுனால, ஒரு டீ சாப்பிட்டா அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா இஞ்சி டீ வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு சண்டே வேறங்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த வாரத்துக்கு தேவையானதையும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் சைட் பை சைடா நான் பார்த்துக்கிட்டே தான் மத்த வேலைகளை வந்து செஞ்சேன். ஸோ நான் துவச்சுட்டு வர்றதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் வந்து முருங்கக்கீரை வந்து வாங்கி வச்சிருந்துருந்துச்சு. அத வந்து உருவி எடுத்து வச்சிருந்தாரு. அவரு கொஞ்சம் சிம்பிளா தான் உருவாரு. இந்த மாரி கொஞ்சம் குச்சி குச்சியா இருக்கிறதெல்லாம் நான் நான் ஈவினிங் டைம் ஃப்ரீயா இருக்கிறப்ப அத வந்து ஆஞ்சு எடுத்து வச்சுருவேன். அடுத்த வாரத்துக்கு முருங்கைக்கீரை பொரிக்கிறதுக்கு, சூப் போடுறதுக்குலாம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ அத முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிகளையும் வந்து ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் மதிய சமையல வந்து கையோட வந்து செஞ்சுட்டேன். ரெஸ்ட் எடுத்தா அப்படியே ரொம்ப சோம்பேறி ஆயிரும்னு சொல்லிட்டு கையோட அடுத்தடுத்த வேலைகள நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். மதியத்துக்கு வந்து கருவாட்டு குழம்பும், முட்டை பொரியலும் செஞ்சிருந்தேன். ஸோ அதையும் சுட சுட சாப்பிட்டுட்டு, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் சமைச்ச பாத்திரங்கள் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கழுவி எடுத்துட்டு, அப்புறம் வந்து வீட்ட கூட்ட ஆரம்பிச்சுட்டேன். வீட்ட கூட்டி உடனே வந்து மாப் போட்டுறணும். மாப் போட்டோம்னாலே பெரிய வேலை முடிஞ்ச மாரி இருக்கும். ஸோ கையோட வந்து கூட்டிட்டு மாப் போட ஆரம்பிச்சுட்டேன். வீடு ஃபுல்லா மாப் போட்டு முடிச்சுட்டேன். பூஜை ரூம் மட்டும் மாப் போடல. கிளீனிங் ஒர்க் அங்க நெறைய இருக்குங்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு வீடு ஃபுல்லா மாப் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமே கிளீன் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுக்காக, மத்த வேலைகளெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து முடிச்சு வச்சுட்டேன். ஃபுல்லா வந்து மாப் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு அப்புறம் கையோட வந்து காலையில காயப்போட்ட துணியெல்லாம் இருந்துச்சு. அதையும் வந்து எடுத்தாச்சு. வெயில் அதிகமா இருக்குங்கிறதுக்காக வந்து கொஞ்ச நேரம் மட்டும் துணி போட்டு அப்படியே எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சுட்டு வந்து காலையில காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். வெண்பூசணி மட்டும் எடுத்து வைக்கல. அத வந்து நான் கட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவேன். டெய்லி மார்னிங் வந்து வெண்பூசணி ஜூஸ் குடிப்பேன். அதுக்காக வந்து ஃபுல்லா வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுச்சு. அடுத்ததா பூஜை ரூம் மட்டும் தான். பூஜை ரூம் முடிச்சுட்டாலே ஃபுல் வேலையும் வந்து எனக்கு முடிஞ்ச மாரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நைட் டிஃபன் வேலை மட்டும் தான். இது போன வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமைக்காக மஞ்சள் கோலம் வந்து போட்டு வச்சிருந்தேன். பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் கோலத்த கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் வந்து பச்சரிசி மாவ அரைச்சுட்டு மாக்கோலம் போட வேண்டியதான். ஃபுல்லா மொத நாளே வந்து இந்த மாரி நம்ம வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சுட்டா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நாளைக்கே வந்து மத்த எல்லா வேலையும் செஞ்சு, அப்புறம் வந்து பூஜைக்கு வந்து லேட் ஆயிரும். ஸோ அதுக்காகவே ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எல்லா வேலையும் வந்து இந்த மாரி கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுட்டேன். பூஜை பாத்திரம் விளக்குறது ரொம்ப ஈஸியா தான் எனக்கு இருக்கும். ஸோ இவ்ளோ பாத்திரத்தையுமே நான் ஒரு 20 நிமிஷத்துலயும் வந்து நான் கழுவிருவேன். பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு நான் பாத்திர பொடியும், அதோட விம் லிக்யூடு, ஒரு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து வச்சுட்டு, அப்புறம் வந்து ஃபுல்லா வந்து கழுவி எடுக்கிறது தான். வெள்ளி விளக்கு மட்டும் பாத்திர பவுடர் மட்டும் வச்சு நல்லா தேய்ச்சு ஸ்க்ரப்பர வச்சு தேய்ச்சு எடுத்துருவேன். ஸோ அதுவே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லா நான் கழுவி வச்சு, உடனே கையோட அந்த ஈரத்தெல்லாம் வந்து துணிய வச்சு நான் ஃபுல்லா வந்து தொடச்சு விட்டுருவேன். ஏன்னா நம்ம பாத்திரத்த கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து துடைக்காம விட்டுட்டோம்னா, அங்கங்க டாட்ஸா இருக்கிற மாரி ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால ஃபுல்லா வந்து நான் கழுவி வச்சுட்டு, கையோட வந்து தொடச்சு எடுத்து ஒரு பேசின்ல வந்து போட்டு வச்சுருவேன். பூஜை ரூம் கிளீன் பண்ணி ரெடியானதுக்கப்புறம் தான் இதுலருந்து இந்த கூடையிலேருந்து எடுத்து, நான் பொட்டெல்லாம் சந்தன குங்குமம்லாம் வச்சு விடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து கடகடன்னு அப்படியே எடுத்து தொடச்சு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து பச்சரிசி வந்து காலையிலேயே ஊற போட்டிருந்தேன். அத அரைச்சு அப்படியே மாக்கோலம் போட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அந்த பூஜை இத வந்து மஞ்சள் கோலம் போட்டிருந்தேன். அத வந்து நான் ஈர துணிய வச்சு நல்லா தொடச்சு விட்டுட்டு, அப்புறமா வந்து காஞ்ச துணிய வச்சு தொடச்சு எடுத்துட்டேன்னா, அது நல்லா காஞ்சுக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் மாக்கோலம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஈரத்தோட போட்டோம்னா, மாக்கோலம் நல்லா தண்ணியா ஓடுற மாரி ஆயிரும். ஸோ, அதனால ஃபுல்லா வந்து இந்த வேலைய முடிச்சுட்டு தான் நான் பச்சரிசி மாவ வந்து அரைக்கவே போறேன். பச்சரிசி மாவ நல்லா மையா அரைச்சு, கொஞ்சம் தண்ணியா கலந்து நம்ம மாக்கோலம் போட்டோம்னா, கோலம் வார்க்கிறதுக்கும் ரொம்ப நல்லா வரும். ஸோ, இதுக்கப்புறம் வந்து அந்த வேலைய தான் நான் பார்க்க போறேன்.
ஸோ மறுநாள் ஆடி அமாவாசை தினத்துக்காக என்னோடய பூஜை வேலைகளை நாளே இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் இன்றைக்கி பரபரப்பாக விறுவிறுன்னு போச்சு. இதுக்கப்புறமா ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 மணிக்கு அப்புறமா தான் கிச்சன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டே இல்லாமல் நிறைய வேலை பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்